சம்பவ இடத்துக்கு முதலமைச்சர் போய் பார்க்கவில்லை, துணை முதலமைச்சர் போய் பார்க்கவில்லை. இது எவ்வளோ பெரிய இஷ்யூ. இதைத்தானே நீங்கள் மோடியை கேட்குறீங்க, மணிப்பூருக்கு மோடி ஏன் போகலன்னு. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ போய் பார்த்து, இந்த சம்பவ இடத்துக்கு போய் பார்த்து, அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடன் கலந்தாரையோடு இருந்தால் அது நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கும். நம்ம பின்னாடி கவர்மெண்ட் நிற்குதுன்னு, நம் பின்னால் இந்த அரசு இருக்கிறது என்ற நம்பிக்கை பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை காமிக்க வேணாம். மற்ற மாணவிகள் மாணவர்கள் சல்யூட் பண்ணுவோம்ல முதலமைச்சர். சரி, முதலமைச்சர் போகல, துணை முதலமைச்சர் போயிருக்கலாம். அதுக்கு தானே துணை முதலமைச்சர். அவர் எல்லா துறைகளுக்கும் அவர் தான் அமைச்சர். முதலமைச்சர், அதுக்கு அடுத்த அமைச்சர். அவருடைய துறை விளையாட்டுத்துறை, திட்ட செயலாக்கம் இருந்தாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் அவர் கலக்கலாம், பேசலாம், என்ன வேணால் செய்யலாம். எல்லா அவர் போய் சில போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஆய்வுகளை மேற்கொண்டார். அதுக்கு உரிமை இருக்குது அவருக்கு. ஏன்னா அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர். இன்றைக்கி அங்கே போயிருக்கணும்ல அவர். சரி, முதலமைச்சரால் போக முடியல, பணி நிமித்தம் அல்லது உடல்நிலை சரியில்லை, ஏதோ ஒரு காரணம். துணை முதலமைச்சர் போயிருக்கணும்ல, அவர் ஏன் போல? அதுக்கு தானே டெப்டி சிஎம்.